வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யாத்ராம புஸ்தகம் 17வது அதிகாரம் 8லிருந்து 15 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அவன் அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையில் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், அவர் யெகோவா நிசியாய் வெளிப்படுவார். என்னவா வெளிப்படுவார்? யெகோவா நிசி. அப்படி என்றால் ஜெயக்கொடி தருகிறவர், ஜெயத்தை தருகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சகல பிரச்சனைகள், போராட்டங்கள், இல்லை நம்ம எடுக்கிற முயற்சிகள், காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து என்ன பண்ணுவார்? பெரிய ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்களில் வெற்றிக்கும் இந்த வேத பகுதியும் சில காரியங்களில் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு மனிதனை வைத்தல்ல வெற்றி. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து ஒரு காரியங்களை செய்யும் போதுதான் அதிலே ஒரு பெரிய வெற்றியை என்ன பண்ண முடியுது? பார்க்க முடிகிறது. அங்கு மோசே, ஆரோன், ஊர், ஆமென், ஸ்தோத்திரம், அதுபோல யோசுவா, இஸ்ரவேலுடைய இராணுவ வீரர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஆமென், ஸ்தோத்திரம், அமலேக்கருக்கு எதிராய் சென்று அந்த யுத்தத்தில் அவங்க என்ன பண்றாங்க? பெரிய ஜெயத்தை எடுக்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவேளை யோசுவாவை மட்டும் இராணுவத்தோடு யுத்த களத்துக்கு போயிருந்தாலும் அந்த யுத்தத்தில் என்ன முடியாது? ஜெயம் எடுக்க முடியாது. அதுக்காண்டி யோசுவாவும் இராணுவமும் யுத்தம் பண்ணாம இருக்க முடியுமா? யோசுவா வேணும், இராணுவ வீரர்கள் வேணும், யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். அதனால யோசுவா யுத்த வீரர்களை வைத்து யுத்தம் பண்றதுனால ஜெயம் எடுக்க முடியாது. இன்னொரு பக்கம் மோசே, ஆரோனும் ஊரும் வேணும். ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் செய்ய வேண்டிய பகுதியில் நின்று அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க மலை உச்சியில போய் மோசே கரங்களை உயர்த்தி என்ன பண்றாரு? மோசே மாத்திரம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அவர்னால அதுக்கப்புறம் கைகளை என்ன பண்ண முடியல? உயர்த்த முடியல. கைகள் தளர்கிறது. கைகள் தளரும் போது பார்த்தா யோசுவா படை அது வரைக்கும் அமலேக்கியரை மேற்கொண்டவர்கள், இப்ப அமலேக்கியர்கள் யோசுவாவின் படை என்ன பண்ணுது? மேற்கொள்ளு. மலை உச்சியில் இருந்து இதை ஆரோனும் ஊர் என்ன பண்றாங்க? கவனிக்கிறாங்க. என்னதான் யோசுவா தலைமையில இஸ்ரவேலுடைய இராணுவம் யுத்தம் பண்ணி கொண்டு இருந்தாலும் ஸ்தோத்திரம், மோசே கரங்களை உயர்த்தி கொண்டு இருக்க வேண்டியதும் அவசியமா இருக்கிறது என்று சொல்லி, இப்ப மோசையால உயர்த்த முடியவில்லை என்று சொல்லி இந்த ஆரோனும் ஊர் ஓடி வந்து ஒரு கல்லை பிரட்டி வச்சு அதுல மோசையை உட்கார வச்சு இவங்க இந்த பக்கம் ஒருவரும் அந்த பக்கத்து அவன் இன்னொருத்தருமா நின்று அந்த கரங்களை என்ன பண்ணாங்க? தாங்கி பிடிச்சாங்க. ஆமென், சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவர்கள் தாங்கி பிடித்தார்கள். கர்த்தர் ஆமென், ஸ்தோத்திரம், அந்த அமலேக்கியரை ஆமென், ஸ்தோத்திரம், ஓட விரட்டி ஒரு பெரிய ஜெயத்தை தந்தார். அப்பொழுது மோசே சொல்லுகிறார், தேவன் யெகோவா நிசி என்று பெயரிட்டதை பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம், அந்நிய பாஷையில கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிச்சு கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்தார். சமயம் கிடைக்கும் போது கூட்டங்களுக்கு ஒரு வரும்போதா மற்ற இடங்கள்லாம் போகும்போது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜெபிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை.
அதனால அந்நிய பாஷையை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தான் என்ன பண்ணணும், எல்லா பகுதியிலும் பாதுகாப்பை கட்டளையிடணும், எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடணும், கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி ஸ்தோத்திரம். அந்த அந்நிய பாஷையோடு கூட ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நேரம் கிடைக்கும் போது, சமயம் கிடைக்கும் போது இந்த இடங்களில் வந்து முழங்கால் மண்டியிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்க உதவி செய்தார். அதுபோல் கிளை ஊழியர்களும் ஸ்தோத்திரம் அவங்க செய்ய வேண்டிய பொறுப்புகளை நின்று அவங்க வேலைகளை எல்லாம் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். விசுவாசிகள் அவங்கவுங்க பொறுப்புகளை நின்று அந்தந்த வேலைகளை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இப்படி விசுவாசிகளும் உடன் ஊழியர்களும் ஸ்தோத்திரம் தலைமை ஊழியக்காரரும் நாங்களும் எல்லாம் அந்த பகுதியில் இணைஞ்சு நின்னதுனால தான் கர்த்தர் இந்த பகுதியை நமக்கு வெற்றிகரமாய் செய்து கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலும் அதே தான், இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லாரும் இணைஞ்சு நின்னா மட்டும்தான் அந்த ஒரு காரியத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை என்ன முடியும், பார்க்க முடியும். அங்கே மோசே விலகிட்டாலோ, ஆரோன் விலகிட்டாரோ, ஊர் விலகிட்டாரோ, யோசுவா விலகிட்டாலோ, இல்லை யுத்த இராணுவ வீரர்களை சிலர் விலகிட்டாலோ அந்த காரியங்களை என்ன எடுக்க முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. இது எல்லாம் இணைஞ்சு வரணும். இதற்கு பேர் தான் ஐக்கியம், இதற்கு பேர் தான் டீம் ஒர்க், இதற்கு பேர் தான் எல்லாரும் ஒருமனப்படுகிற. எப்போ எல்லாரும் என்ன செஞ்சு வர முடியும், ஒருமனப்பட்டாதான் அந்த பகுதிக்கு என்ன பண்ண முடியும், இசைந்து வர முடியும், அந்த காரியங்கள் ஜெயமாக இருக்கும். இதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது இதெல்லாம் இசைந்து வருகிறதான்னு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி டீமாக ஸ்தோத்திரம் இசைந்து ஒரு காரியத்தை சாதிக்கும் போது தான் ஸ்தோத்திரம் நம்ம என்ன ஒரு காரியத்தை செய்யலாம். ஸ்தோத்திரம் எவ்வளோ பெரிய உழைப்பில் இருக்கலாம், ஒரு வேலைகளை செய்யலாம். ஆனால் ஸ்தோத்திரம் சபை அதில் இணைஞ்சு நிற்கிதான், ஊழியர்கள் இணைஞ்சு நிற்கிறாங்களா, மூப்பர்கள் இணைஞ்சு நிற்கிறாங்களா, அவங்க ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களா, அவங்க ஜெபம் பண்ணுறாங்களா, அவங்களுடைய உதவி ஒத்தாசை நமக்கு வேணுங்கிறதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நான் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள. இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னால் என்னுடைய ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டேன். என்னதுன்னா, இந்த கூட்டங்கள் நடக்க போது ஜெபம் பண்ணிக்கங்க என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ கிருபாசன ஐக்கியத்தில், மற்ற ஐக்கியத்துக்குள்ளே, நம்ம கிளை ஊழியர் ஐக்கியத்துக்குள்ளே ஏன் நம்மளால் செய்ய முடியாதா? ஸ்தோத்திரம். நமக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக கர்த்தர் வச்சிருக்காரு. ஆனாலும் ஸ்தோத்திரம் அவர்கள் ஜெபிக்கிறது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்து இன்னும் கூடுதலான ஒரு பலனை நமக்கு என்ன பண்ணும், கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ ஞானம் உள்ளவங்க, புத்தி உள்ளவங்க அந்த பகுதிக்கு நேராக என்ன பண்ணுவாங்க, கடந்து போவாங்க. நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது கடந்து போறீங்க. ஸ்தோத்திரம் நம்முடைய மூப்பர் திடீர்னு புதுக்கோட்டை ஏதாவது ஃபோன் அடிப்பேன், புதுக்கோட்டையில் இருக்கேன் பாரு, எங்கே இருப்பாருன்னு கேட்பேன். இது மாதிரி ஸ்தோத்திரம் முடியல, அதனால ஸ்தோத்திரம் மருத்துவமனையில் வைத்தியத்திற்காக சில சூழ்நிலை நிமித்தம். அப்போ சொல்லுவேன், போகிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் கொடுக்கலாமே. ஸ்தோத்திரம் நாங்களும் உங்களுக்காக என்ன பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பெருசாக ஜெபிக்கலைனாலும் ஒரு ஸ்தோத்திரம் அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும், பயணத்தை பாதுகாக்கும், அங்கே இருக்கிற ஸ்தோத்திர வைத்திய முயற்சியை ஆசீர்வதித்து கொடுக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அதுக்கு தான் ஒரு தகவலை கொடுக்குறோம். ஸ்தோத்திரம் இது மாதிரி ஒரு காரியத்தை காண்டி போகிறோம், இது மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறோம். ஸ்தோத்திரம் என்ன யோசுவா ஸ்தோத்திர யுத்த காலத்தில் நின்னாலும் மோசே கை உயர்த்தாமல் காரியம் நடக்காது. அல்லேலூயா. மோசே கையை உயர்த்தினா மட்டும் போதாது, கூட ஆரோன் ஊரும் என்ன பண்ண எவ்வளோ தூரம் அவர் கையை உயர்த்திட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம் அவருக்கு உதவி செய்வதற்கு ஆரோன் ஊரும் இது எல்லாம் இணையணும் ஒரு காரியத்தில். அத்தனை இணைஞ்சாதான் மிகப்பெரிய வெற்றி யெகோவா நிசியாய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவார். அல்லேலூயா. இல்லைன்னா போன மாதிரி இருக்கும், வந்த மாதிரி இருக்கும், ஒரு காரியத்தை செஞ்ச மாதிரி இருக்கு, என்னடா ரிசல்ட்னு பார்த்தா ஏதோ ஒரு ரிசல்ட்டா இருக்கும், வியக்கிற அளவுக்கு ஒரு ரிசல்ட் இருக்காது. ஒரு பெரிய யெகோவா நிசி என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் என்னவனாது எந்த காரியமா இருந்தாலும். அல்லேலூயா. சோதர கர்த்தருடைய ஆவியானவர் இதெல்லாம் எங்களுக்கு விளங்க பண்ணாலதான் எல்லா காரியத்துக்காக எங்கள் ஐக்கியத்தை பிடிச்சி இழுக்கிறேன். சோதரன் எங்களுடைய தலைமை காரியத்தை அந்த காரியங்களில் ஜெபிக்கிறேன். சோதரம் அதுபோல் கிருபாசன ஐக்கியத்துக்குள்ள அந்த பகுதியை கொண்டு போகிறோம். சோதரம் அப்படின்னா எனக்கு ரொம்ப வேலை இலகுவாகி போயிடும். சோதரம் எல்லாரும் சோதரம் ஜெபிப்பாங்க, சில நன்மையான ஆலோசனை கொடுப்பாங்க, டக்குன்னு அந்த பகுதியை நிறைவேற்றும் போது அந்த காரியங்கள் நமக்கு என்னவா மாறிடும், ஆசீர்வாதமாய் மாறிடும். எனக்கு தெரியும் சோதரன் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை சொல்கிறான்னு எதையாவது ஒன்று செஞ்சேன்னா சோதரன் இப்போ தெரியாது, பின்னால் போய் எங்கேயாவது ஒரு பகுதியில் என்ன பண்ணணும், முட்டி கொண்டு நிற்க வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. அதனால எல்லா பகுதியிலுமே இந்த இந்த 5 காரியங்கள் என்ன இருக்கணும், சோத்திரம் இருக்கணும். நான் ஒரு காரியத்துக்காக போறேன்னா சொல்லணும், சபையார்கிட்ட எனக்கா இதை என்ன சொல்லுங்க, ஜோமனை சொல்லுங்க. ஊழியக்காரவங்க நீங்க என்ன பண்ணுங்க, எனக்காக இந்த காரியங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜோமனுங்க. நான் இந்த வேற எல்லா காரியத்துக்கும் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு பகுதின்னு வரும் இல்லையா, சோத்திரம். சாதாரணமாக எப்பொழுதும் செய்கிற வேலைகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாரஸ்பதி எப்பொழுதும் கடையை திறப்பார், ஒவ்வொரு நாளும் நான் கடையை திறக்க போகிறேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தெரியும் கடையை திறக்க போகிறாருன்னு எனக்கு தெரியும். சோத்திரம் சோத்திரம் நான் சனிக்கிழமை சந்தைக்கு போகிறேன், சனிக்கிழமை தோரம் குறிச்சி சந்தைக்கு போகிறேன்னு எனக்கு தெரியும். கதறு சோத்திரம்.
அதை தாண்டி ஏதாயிலும் ஒரு காரியம் அந்த ப்ரோக்ராமை மாற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாயிலும் ஒரு இடத்துக்கு வித்தியாசமாய் போறீங்க அப்படின்னா ஒரு தகவலை கொடுத்து இதற்காய் ஜெபித்து கொள்ளுங்கன்னு சொல்லி, அப்போ தான் நீங்கள் அந்த ஜெபத்தை எதிர்பார்க்குறீங்க, அந்த ஐக்கியத்தை எதிர்பார்க்குறீங்க, இந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்க. அது நமக்கு மிகப்பெரிய பலனை கொண்டு வந்து என்ன பண்ணும், சேர்க்கும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு நடக்கிறத இப்போ சோத்திரம், நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா இப்போ என் தலைமை ஊழியக்காரர் என்ன நினைப்பாரு, செந்துறையில் அவன் செந்துறையில் என்ன பண்ணிடுவான், சபையில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதே வேறு இடத்துல பிரசங்கம் பண்ணுறேன்னா அவருக்கு ஒரு இன்டிமேஷன் போயிடும், ஐயா அந்த ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, நான் அந்த இடத்துக்கு போகிறேன், செபித்துக் கொள்ளுங்க, அங்கே நான் தேவ செய்தி என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். அதை சொல்லாமலும் போக முடியுமா, முடியாதா? போகலாம், யார் கேட்க போகிறா, சோத்திரம். ஆனால் அது அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்தில் சோத்திரம் எக்ஸ்ட்ரா நம்ம இயல்பாக இருக்கிறத விட ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு காரியத்தை போகிறோம் அப்படின்னா ஆமென் சோத்திரம், நம்முடைய முயற்சி, யோசுவாவோட முயற்சி ஒரு பகுதி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. யோசுவா தலைமை தாங்கலைன்னா இங்கே யுத்தம் நடக்காது, யுத்த வீரர்கள் வரலைன்னா யுத்தம் செய்ய முடியாது. அதே நேரத்தில் இவங்க 2 பேர் வச்சு காரியத்தை சாதிக்கவும் முடியாது. அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கு, யோசுவா தலைமையில் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, அமலேயரோடு யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மோசேயுடைய கரங்கள் அப்படி இறங்குது. அங்கு வேதம் சொல்லுது, மோசேயுடைய கரம் இறங்கும் பொழுது அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரை மேற்கொள்கிறார்கள். அப்ப யுத்த வீரர்கள் தானே, இஸ்ரவேல் ராணுவம் பயங்கரமான யுத்தம் தெரிஞ்ச யுத்த வீரர்கள் தான், பராக்கிரமசாலிகள் தான். அதை தலைமை தாங்கி நடத்துறது ஆமென் சோத்திரம் யோசுவா. எல்லாம் சரிதான், ஆனா மோசேயின் கரம் இறங்குதே. சோத்திரம், ஒரு லைட் எரியணும்னா 2 ஒயர் வேணும், ஒன்று சிவப்பு ஒயர், இன்னொன்று கருப்பு ஒயர், ஒன்று ஃபேஸ், இன்னொன்று ஆமென் சோத்திரம் நியூட்ரல். இது 2 வந்தாதான் என்ன ஆகும், பல்ப் எரியும். நீங்க ஒரு பக்கம் நீங்க ஃபேஸா இருந்தாலும் சரி, நியூட்ரலா இருந்தாலும் சரி, ஒரு சைடு நீங்க எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் இன்னொரு சைடு ஐக்கியம், சபை, ஊழியக்காரர் அந்த இடத்துல வந்து இணைந்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கை அது வெற்றிகரமாய், ஜெயக்கொடியாய், பல்பு எழுகிற போல பிரகாசமாய், ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு வயரை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி லைட் எரியும்? கரண்டே வரட்டும், இன்னொன்று கரண்ட் வராது, ஆனால் அது நியூட்ரல் வந்தால் தான் என்ன வேணும், கரண்ட் இருந்தாலும் லைட் எரியும். இதை நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். இதை தான் இந்த சத்தியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, ஒரு அவசரமாய் ஒரு காரியத்துக்கு போகிறீங்க, உங்களுடைய நார்மல் வேலையை விட்டுட்டு இன்னொரு பகுதிக்கு நிறைய கடந்து போகிறீங்க, ஒரு முயற்சி எடுக்கும்படி போகிறீங்கன்னா அந்த காரியம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா என்ன பண்ணிடணும், சோத்திரம் ஐயா ஒருவேளை அதில் ஞாயிற்றுக்கிழமை கிராஸ் ஆகிற மாதிரி இருந்தால் சொல்லிடணும், சபையாட்ட சொல்லி ஜெபிக்க சொல்லிடுங்க, அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சோத்திரம். நீங்கள் என்ன காரியங்களுக்கு வேணாலும் கடந்து போங்க, அந்த காரியம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஆமென் சோத்திரம். அதே போல் ஊழியக்காரர் நீங்கள் என்ன பண்ணிருங்க, ஐயா இதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இது எல்லாம் இணைந்தால் மட்டும்தான் ஆமென் சோத்திரம் ஜெயக்கொடியாய் இரட்சகர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சில பேர் நினைப்பாங்க, சோத்திரம் நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் ஒரு காரியத்தை வச்சு இவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு யோசுவா அந்த யுத்த ராணுவ வீரர்கள் நினைச்சாங்கன்னா சோத்திரம் அவங்க தோல்வியை தான் சந்திச்சிருப்பாங்க. சோத்திரம் இந்த மோசை எண்ணத்துக்கு, இந்த ஆரோன் எண்ணத்திற்கு, இந்த ஊர் எண்ணத்திற்கு சோத்திரம் இவங்க என்ன ஜெபிக்கிறா, இவங்க என்ன உழைக்கிறாங்களா நம்மளோடு வந்து சோத்திரம் சும்மா மலை மேலே நின்றுக்கிட்டு சும்மா கையை உயர்த்துக்கிட்டு சோத்திரம் எல்லாம் நடக்குமா ஐயா அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் இங்கே நடக்குது. அவங்க சோத்திரம் போட்டு கையை உயர்த்தினா தான் காரியம் நடக்குது. அல்லேலூயா. சோத்திரம். அதனால தான் நான் சொன்னேன், நமக்கு இந்த கூட்டத்தில் எல்லா காரியங்களும் அநேக பரிசுத்தவான்கள் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து இருக்கிறாங்க. அதையெல்லாம் எதிர்பார்த்து எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறேன், நம்முடைய ஐக்கியத்துக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறேன். ஆமென் சோத்திரம். எல்லாரும் ஜெபிக்கணும். ஆமென் சோத்திரம். பரிசுத்தவான்கள் ஜெபிக்கணும், ஊழியக்காரர்கள் ஜெபிக்கணும். ஆமென் சோத்திரம். நாங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஒரு பக்கம் ஜெபத்தோடு கூட அந்த வேலைகளை செய்வீங்க. எதில் வேணாலும் ஒரு சின்ன ஆபத்து, சின்ன பெரிய ஆபத்து எத்தனை ஊழியங்களில் நடந்திருக்கு தெரியுமா, எத்தனை கூட்டங்களில் நடந்திருக்கு தெரியுமா, எவ்வளவு விபரீதங்கள், எவ்வளவு பயங்கரங்கள் நடந்திருக்கு தெரியுமா. சோத்திரம். அதெல்லாம் கடந்து வராமல் இருக்கணும்னா இப்படிப்பட்டதான ஐக்கியத்தினுடைய மேன்மையை கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர முடியலைனாலும் தகவல் என்ன பண்ணணும், கொடுக்கணும். இந்த சூழ்நிலை நிமித்த நாங்கள் என்ன பண்ண முடியல, வர முடியாமல் போனோம். அப்போத்தான் அவங்க ஐக்கியத்தோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டு விட்டு விட்டு எரியும், அப்படின்னா லூஸ் கனெக்ஷனாக இருக்கும்.
பட்டா எரியும், விட்டட்டா என்ன ஆயிரும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஐக்கியத்துடைய மேன்மையை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. அங்கதான் ஜீவனை ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 133 சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கு. அங்கு ஆரோன் மேல் ஊற்றப்பட்ட சோத்திரம் நல்ல தைலத்திற்கு ஒப்பனையா இருக்கிறது. சோத்திரம். அது மலை மேல் இறங்குற பனிக்கு ஒப்பா இருக்கிறது. அது ஆரோன் சிரசிலே ஊற்றப்பட்டு அது முகத்தின் வழியாய் தாடியின் வழியா அங்கியின் வழியா வழிகிறது. அங்கு தேவன் ஆசீர்வாதத்தை ஜீவனை என்னவன் இருக்கிறார் கட்டளையிட்டு இருக்கிறார். ஜீவனும் ஆசீர்வாதம் எங்க இருக்கு சொல்லுங்க, எங்க இருக்கு? ஐக்கியத்துக்குள்ளதான் இருக்குது. சோத்திரம். இயேசுநாதரை தெரிஞ்சா இயேசுநாதர் தெரியும், பைபிளை தெரியும், அதை தெரியும், இதை தெரியும், எல்லாம் சரிதான். ஐக்கியம் இருந்தா கர்த்தர் நடத்துறார், ஐக்கியம் இல்லைன்னா சாத்தான் நடத்துறான். புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். சுருக்கமா ஒத்த வரியில இதைத்தான் எங்களுக்கு ஊழியர் கூட்டத்தில் அன்புதாஸ் ஐயா சொன்னார். சோத்திரம். உன்னை நடத்துகிற ஊழியக்காரர் விட நீ அபிஷேகம் பெற்று ஞானம் கிருபை எல்லாம் பெற்றிருந்து விசேஷித்தவனா அற்புத வரங்கள் வெளிப்பாடுகள் பெற்றாலும் சோத்திரம் நீ ஐக்கியத்தை காக்கலன்னா உன்னை நடத்துறது பிசாசுன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு அழகான ஒரு தெளிவை கொடுத்தார். அதனால சில ஊழியர்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதை நமக்கு கர்த்தர் ஆதி நாட்கள் மூலம் கற்றுக் கொடுத்ததுனால அதை கை கொண்டு ஜீவிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால வேதத்திலையும் பார்த்தீங்கன்னா பேதுரு பேத சோத்திரம். ஆனாலும் பிரதான அப்போஸ்தலனாக இருந்தார். ஆனால் பவுல் பார்த்தீங்கன்னா சோத்திரம் அவர் PhD முடித்தவர். அந்த காலகட்டத்திலேயே அவருடைய மொழிகள் பார்த்தா பல மொழிகள் தெரியும். சோத்திரம். அவர் செஞ்ச மாதிரி ஊழியத்தை பேதுரு ஒரு கால்வாசி கூட என்ன பண்ணலை, செய்யலை. அவர் கண்டம் விட்டு கண்டம் பாஞ்சு முழு உலகத்தையும் சுற்றி வரார். 3 முறை மிஷினரி பயணங்களில் போய் வருகிறார். அவரை போல பாடுபட்டவரும் கிடையாது. அவரை போல நீங்கள் இப்போ புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களை எழுதினது யார் தான்? இன்னைக்கு ஒரு சபையை ஸ்தாபித்து சபையை சரியான சத்தியத்தில் நடத்தணும்னா பவுல் எழுதி கொடுத்த நிருபங்களை வச்சு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சபையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். பேதுரு எழுதியிருக்கிறார், 1-2 நிருபங்களை என்ன பண்ணியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். ஆனால் பவுல் தான் புதிய ஏற்பாட்டு சபையில் அநேக நிருபங்களை எழுதினார். ஆனாலும் சோத்திரம் பவுல் சோத்திரம் சகல காரியங்களையும் கொண்டு போய் என்ன பண்ணுகிறார், பேதுருக்கு போய் என்ன பண்றார், ஒப்புவிக்கிறார். தலைமையில போய் இப்படியெல்லாம் ஊழியத்துக்கு போனேன், இப்படியெல்லாம் காரியங்கள் இருக்கு, இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன், கர்த்தர் இப்படியெல்லாம் கிருபை செய்தாரு, செபித்து கொள்ளுங்கள்னு சொல்லி அந்த ஐக்கியத்துக்குள்ள இருந்து அவர் ஐக்கியத்துக்குள்ள நிற்கணும் அவசியம். அப்படிப்பட்ட கிருபை, அப்படிப்பட்ட ஞானம், அப்படிப்பட்ட வெளிப்பாடு அவருக்கு. அந்த கிருபை அவருக்கு அந்த ஐக்கியம் தேவையா? சோத்திரம். இவர் பெற்றுக்கொண்ட கிருபை யாரும் பெற்றுக்கொள்ள, இவர் பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாடை யாரும் பெற்றுக்கொள்ளல. இவர் பெற்றுக்கொண்ட போதுல ஒரு தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற பாக்கியத்தை, அவ்வளவு காரியங்கள், படிப்பு எல்லாத்திலையும் நம்பர் 1 தான் இருக்கிறார். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது ஐக்கியம். அவர் எல்லா இடங்களிலும் போய் சபைகளை ஸ்தாபிச்சுட்டு வந்தார். ஆனா சபைகளில பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து சபை சிதறப்போகுது. அந்த இடம் வரும்போது ஓடோடி வர்றார். அப்போஸ்தலருடைய 15வது அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சுக்குங்க. தலைமைக்கு நேராக உடியாடுறார். பேதுருக்கு நேராக வருகிறார். அதற்கு கீழே இருக்கிற யாக்கோபு சோத்திரம், அதுக்கப்புறம் யோவான், இவங்கள்ட்ட எல்லாம் உடியாடுறாங்க. உடியாந்து இப்படியெல்லாம் கர்த்தர் கிருபையா பயன்படுத்தினா சபைகளை ஸ்தாபிச்சேன், இப்படி ஒரு கள்ள உபதேசத்தை கொண்டு வந்து சபை இப்ப தடுமாறிக்கிட்டு இருக்கு, நீங்க தான் அப்படின்னு சொல்றான். அதான் தலைமைக்கு கொடுக்குற அபிஷேகம். சோத்திரம். ஒரு பிரச்சனைன்னு உள்ள வரும்போது சோத்திரம் அவங்களுக்கு அந்த அளவு ஞானம் புத்தி அறிவு இருக்காது. ஆனா அந்த அபிஷேகம் இருக்கும். அந்த அபிஷேகம் அந்த வேலை செய்யும். அவங்க அந்த இடத்துல காலை வச்சா சோத்திரம் பிரிகிற சபையும் இணைந்து அந்த சபை கட்டப்படும். அல்லேலூயா. அந்த இடத்துல பேதுரு நின்று அவங்க பொதுவான நிருபங்களை எழுதி, அப்பா விருத்த சேதன காரியத்தை வலியுறுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில காரியங்களை எழுதி உணர்த்தி அந்த சபைகள் பாதுகாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா பேதுரு ஒரு இடத்துல சொல்லி வருவாரு, பவுல் எழுதி உணர்த்துகிற அநேக ஆவிக்குரிய காரியங்களை நம்முடைய புத்தியினால என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல, விளங்கி கொள்ள முடியல. அந்த அளவுக்கு தேவ ஞானத்தினால் யார் நிரப்பப்பட்டிருக்கிறார், பவுல் நிரப்பப்பட்டிருந்தாலும் சோத்திரம் அவர் பேதுருவுக்கு கீழே தான் கர்த்தர் வைத்திருந்தார். அதை உணர்ந்தோம். பேதுருவுக்கு கீழே இருந்து பவுல் ஊழியத்தை நிறைவேற்றினார். பிரிந்து போகல, ஐக்கியத்தோடு இணைந்து நின்றதுனால தான் அவருடைய ஓட்டம் வெற்றிகரமாய் ஓடி முடிய கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாலும் சரி, நியமிக்கப்பட்ட ஐக்கியத்துக்குள்ள நின்று நம்ம ஓட்டத்தை ஓடி முடிச்சாதான் யெகோவா நிசி. இல்லைன்னா என்ன ஆகும்? எத்தனையோ ஊழியங்கள் தடுமாறி போயிருச்சு. யூதாஸ் ஐக்கியத்தை விட்டு வேறொரு ஐக்கியத்துக்குள்ள போனா அவன் வாழ்க்கை எப்படி போனுச்சு, எவ்வளவு நஷ்டத்தை போய் சந்திச்சு. அப்போஸ்தலர்களில் ஒருவன் யூதாஸ் காரியத். ஆனா இந்த ஐக்கியத்தை விட்டுட்டு என்ன பண்ணுகிறான், வேறொரு ஐக்கியத்தை தேடி போகிறான். அது சாத்தான் கொண்டு வந்த ஐக்கியம். விளங்கல. இதை விட பெரிய ஆசீர்வாதத்தை போல தெரியுது.
முடிவு பரிதாபமாய் போய் முடிந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம பிரிஞ்சு போனா ஆவியின்படி பிரிந்து மாம்சத்தின் பிடிந்து எங்க வேணாலும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றலாம். ஆனா ஆவியின்படி என்ன பண்ணணும்? இசைந்து இருக்கணும். அதுதான் ஐக்கியம். அந்த ஐக்கியத்தை கடைசி வரைக்கும் காத்து கொள்வோம்னா நம்ம வாழ்க்கையில இரட்சகர் எப்படி வெளிப்படுவார்? யெகோவா நிசியாய் வெளிப்படுவார். இதை கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்க படித்து கொள்ளணும். நீங்க எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம், அந்த காரியத்துக்காய் சபையார் ஜெபிக்கணும், ஊழியக்காரவங்க ஜெபிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். உங்களிடத்துல பிரயாசம் இருக்கணும். உங்களிடத்துல என்ன இருக்கணும்? பிரயாசம் இருக்கணும். அங்க பாருங்க, மோசே ஜெபிக்கிறார், ஆரோனும் ஊரும் என்ன பண்றாங்க? உதவியாய் ஜெபிக்கிறாங்க. இவங்களுடைய பங்கு ஒரு பங்கு. இன்னொரு பங்கு யோசுவாவும் ஆமென் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ராணுவம் என்ன பண்றாங்க? யுத்த காலத்துல யுத்தம். அப்போ ஒரு பக்கம் முயற்சி, பிரயாசம், உழைப்பு, ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய காரியங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் ஐக்கியம் என்ன பண்ணுது? அதை ஆதரித்து ஜெபிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த யுத்தத்துல நீங்க நிக்கணும்பா, உதவி செய்யணும்பா. மோசே அவங்களோடு இணைஞ்சு யாரு வரா? ஆரோனும் ஊரும். அப்ப சபையாரும் ஜெபிக்கணும். நம்முடைய ஒரு காரியம் ஜெயமாய் மாறணும்னா ஊழியக்காரனும் ஜெபிக்கணும். சோத்திரம். இதெல்லாம் நம்ம படித்து புரிந்து செயல்படுகிற இடத்திற்கு நேராய் கடந்து வருகிறோம். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நாம் எடுக்கிற எந்த கூட்டமாக இருந்தாலும், நாம் எடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அந்த பகுதியை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்து கொடுப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க ஆமென் ஸ்தோத்திரம், ஒருவேளை திருமண காரியம் வருதுன்னு வச்சுக்கோங்க, சொல்லணும், ஐயா என் பிள்ளைக்கு திருமண காரியமா இருக்கு, சபையார்ட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஊழியர்கள்ட்டையும் சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுங்க. அப்ப ஸ்தோத்திரம், ஒரு பக்கம் அவங்க முயற்சி எடுப்பாங்க, ஒரு பக்கம் அவங்க செயல்படுவாங்க. இன்னொரு கர்த்தர் நல்லவராக இருக்கிற ஒரு பிறந்த நாள் வரட்டும், ஒரு திருமண நாள் வரட்டும், ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு பிரசவம் வரட்டும், ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு திருமண காரியங்கள் வரட்டும், படிப்பு வரட்டும், எதுவானாலும் சரி, ஒரு இன்டர்வியூக்கு போகிறதா இருக்கட்டும், எதுவானாலும் சரி, இந்த அனுபவத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளணும்? ஒரு மருத்துவமனைக்கு போகிற எதுவான நீங்கள் தன்னிச்சு போகாதீங்க, உங்களுடைய முயற்சியை நம்பி போகாதீங்க. அதில் வருகிற ஜெயத்தை பார்க்கலும் நாம் இப்படிப்பட்ட ஐக்கியத்துக்குள்ளே வந்து காரியங்களை நிறைவேற்றும் போது அதில் இன்னும் மிகப்பெரிய ஜெயத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தந்து என்ன பண்ணுவார்? நடத்துகிறவராய் இருக்கிறார். அதை விளக்குகிற ஒரு பகுதி தான் இந்த பகுதி. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். சரி, சில